வீரகேசரி நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் பிரிதொரு நேர்காணலில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றளவிலே இலங்கையினுடைய அரசியல் கள நிலவரத்தை பார்க்கிற போது ஈழத்தமிழர்களுடைய அரசியல் என்பதும் அவர்களுடைய நிலைத்திருப்பு என்பதும் புலம்பெயர் தமிழர்களில் இருந்து பிரிக்க முடியாத ஒன்றாக மாறியிருக்கின்றது. அந்த வகையில் புலம்பெயர் தமிழர் அமைப்பாக தங்களுடைய அமைப்பு எத்தகைய நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது, ஈழத்தமிழர்கள் சார்ந்து அவர்களுடைய அரசாங்கம் மீது எத்தகைய அழுத்தங்களை வழங்கி வருகிறது, அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக அமைய போகின்றன என்பது பற்றிய பல்வேறு விடயங்களை எம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இன்று இணைந்திருக்கின்றார் பிரித்தானிய தமிழர் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம் அம்மா. வணக்கம் வீரேசனியர்களே. முதலாவதாக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எம்மோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி. நாங்கள் நேரடியாக கேள்விகளுக்குள் நுழைவதாக இருந்தால், சமகாலத்தில் அதாவது மிக அண்மையில் பிரிட்டன் இலங்கை மீது இலங்கையை சார்ந்த 4 மீது பல்வேறு தடைகளை விதித்திருந்தது. அவர்கள் போர்க்குற்றங்களிலும் மனித உரிமை மீறல்களிலும் ஈடுபட்டதாக குறிப்பிட்டு இந்த தடைகள் விதிக்கப்பட்டிருந்தன. இந்த தடைகளை விதிப்பதில் உங்களுடைய பிரித்தானிய தமிழர் பேரவையினுடைய வகிப்பாகம் என்னவாக இருந்திருக்கிறது? ஆமாம், இது நாங்கள் மட்டுமல்ல, புலம்பெயர் நாடுகளிலும் குறிப்பாக பிரித்தானியாவிலும் பல்வேறு அமைப்புகள் நபர்கள் ஒன்றிணைந்து ஒரு திசையில் ஒற்றுமையாக முயற்சித்ததன் விளைவு. குறிப்பாக சொல்ல போனால் இந்த தடை என்பது ஒரு நாடு தனித்து செய்ய போவதில்லை. அதாவது சர்வதேச மன்றத்திலே சர்வதேச ரீதியாக இலங்கைக்கு எதிரான அந்த ப்ரோசஸ் அந்த யுஎன்ல நடக்கின்ற அந்த ப்ரோசஸ் இலங்கையுடைய பல்வேறு விதமான குற்றங்களை வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கும் போது இலங்கை அதற்குள்ளே சிக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த தடைகள் போட வேண்டும் என்று நீண்ட காலமாக, குறைஞ்சது 10-12 வருடங்களுக்கு முதலிருந்து யூனிவர்சல் ஜூரிஸ்டிக்ஷன் என்று சொல்லப்படுகிற உலகளாவிய நியாய ஆதிக்கத்தை பயன்படுத்தி அந்தந்த நாடுகளில் தடை போட வேண்டும் என்று நாங்களும் சகோதர அமைப்புகளும் கேட்டுக்கொண்டு வந்தோம். ஏனைய ப்ரோசஸோடு சேர்த்து, அதாவது ஒரு தனிநபர்களுக்கு எதிரான இந்த தடைகள் போடப்பட வேண்டும் என்று 10-12 வருஷத்துக்கு மேற்பட்டு கோரிக்கைகள் வைக்கப்பட்டது எங்களால். அதே நேரத்தில் இதனை அடியொற்றி மனித உரிமை கழகத்திலும் ஐநா மனித உரிமை கழக ஆணையாளர் உட்பட பல்வேறு ரெப்போர்ட்டர்ஸ் உட்பட இதை பற்றி அதாவது சர்வதேச விசாரணை என்பது வருவதற்கு முதலே அந்தந்த நாடுகள், மனித உரிமைகளை மதிக்கும் நாடுகள் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கணும், இண்டிவிஜுவல் சாங்ஷன்ஸை போடணும் என்று குறிப்பிட்டதை ஒட்டி முதலிலே யுஎஸும் அதற்கு பிறகு கனடாவும், குறிப்பாக இங்கே யூகேலையும் இந்த தடை வந்திருக்கு. போது இங்கே இந்த தடைகள் வர்றதுக்கு முதல் 2021 அந்த 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நாங்கள் இணைந்து பணியாற்றுகிற, எங்களுடன் இணைந்து செயலாற்றுகிற அனைத்து கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட அதிலே முனைப்பாக இருந்த முன்னாள் அமைச்சருமான தெரசா வில்லியம்ஸ் அம்மையாரிடம் ஒரு கோரிக்கை வைத்திருந்தோம். அவர் எங்களுக்கு உறுதியளித்தார். அதாவது தாங்கள் இந்த உலகளாவிய நியாயத்தின் அடிப்படையிலான தடைகள் போட்டுவதற்கான சிறப்பு ஏற்பாடு ஒன்றை பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்ய போகிறோம், அது நிச்சயம் வரும், அதுவரை பொறுத்திருங்கள் என்று 2020 மார்ச் மாதம் யுஎன்எல்ஏ வைத்து எங்களுக்கு உறுதியளித்தார். அதனையொட்டி கோவிட் தொடங்கின அப்புறம் கூட ஜூலை மாதம் 2020 அந்த சட்டம் இங்கே நடைமுறைக்கு வந்தது. அது ஏன் இவ்வளவு காலமும் நீங்கள் போடவில்லை என்று பல்வேறு அழுத்தங்களை நாங்களும் எங்களுடைய செயல்பாட்டாளர்களும் நிறைய அழுத்தங்கள் போட்ட பின்னர் இப்போது அந்த தடை வந்திருக்கிறது. இந்த தடை இப்போது 4 பேராக இருந்தாலும் மேலும் 18 பேருக்கு ஓஏஎஸ்எல், அதாவது ஐநாவுடைய ஓஏஎஸ்எல் ரிப்போர்ட்டிலே குறிப்பிட்ட 18 பேருக்கான தடைகளையும் அதற்கு அப்பாலையும் சரியான சிவில், இராணுவ, அரசியல் தரப்பில் இருந்த பல்வேறு நபர்களுக்கு குற்றச்செயலில் ஈடுபட்டதற்கான அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். ஓஎஸ்எல் ரிப்போர்ட்டில் இருக்கிற 18 பேருக்கு உட்பட அவர்களுக்கு சேர்த்து இந்த தடைகளை நீடிக்க வேண்டும் என்று தொடர்ந்து பிரச்சாரம் செய்கிறோம், தொடர்ந்து கேம்பெயின் பண்ணுகிறோம். இருப்பினும் ஏற்கனவே நீங்கள் கூறியிருந்தது போல அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளும் இலங்கையில் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக குறிப்பிட்டு சில முக்கியஸ்தர்களுக்கு எதிராக கடந்த வருடங்களில் தடைகளை விதித்திருந்தது. ஆனால் அவ்வாறு தடைகள் விதிக்கப்பட்டதன் பின்னரும் கூட இலங்கையினுடைய மனித உரிமைகள் நிலவரத்திலோ அல்லது குறிப்பாக பொறுப்பு கூறல் நிலவரத்தில் முன்னேற்றம் அடையப்படவில்லை. ஆக இவ்வாறான தடைகளை விதிப்பதன் மூலம் இலங்கை அரசாங்கத்தின் மீது எத்தகைய அழுத்தங்களை பிரயோகிக்க முடியும் என எதிர்பார்க்கிறீர்கள்? நிச்சயமா இலங்கை மனித உரிமைகள் பொறுப்பு கூறல், நீதி விசாரணை என்பதில் எந்த காலத்திலும் எந்த அரசு வந்தாலும் நேர்மையாக நடக்கப் போவதில்லை. உள்ளக விசாரணைக்கு மட்டுப்படுத்தி அதை கரைத்து விடுவதற்கு இந்த அரசாங்கம் உட்பட எல்லாருமே முனைப்பார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா
பட்டன் அந்த விவகாரத்தில் இப்போ அல் ஜசீரா பேட்டிக்கு பிறகு ரணில் வசிக்கப்பட்டிருக்கிறார். சந்திரிகா அவருக்கு கவர் பண்ணியிருக்கிறார். மற்ற அதுக்கு மேல் மஹிந்த ராஜபக்சருக்கு ரணில் கவர் பண்ணியிருக்கிறார். எல்லாருமே இந்த உயர்மட்டத்தில் இருந்த அனைத்து பேருமே இதில் குற்றவாளிகள். ஆகவே அவர்கள் ஆளையால் கவர் பண்ணி சர்வதேச விசாரணை போன்ற விஷயங்களை முனைப்பாக வரும்போது அதற்கு இல்லாத உள்ளகத்துக்களை கொண்டு போகிறதுக்கான அனைத்து சதி நடவடிக்கைகளும் ஈடுபடுகிறார்கள். இதிலே இங்கே இந்த ப்ராசஸ் என்பது, அதாவது நாடுகள் தனித்தனியே தாங்களே தங்களுடைய சட்டங்களுக்குள்ளால இந்த தடைகளை போட முடியும் என்பதைத்தான் வலியுறுத்துகிறோமே தவிர, இது அந்த நாடுகளுக்குத்தான் இவர்கள் செல்ல முடியாதே தவிர ஏழை நாடுகளுக்கு செல்ல முடியும். ஆகவே இந்த தடைகள் அவர்களுக்கு ஒரு விதமான அழுத்தத்தையும் பயத்தையும் கொடுக்கிறது என்பது தெரிகின்றது. குறிப்பாக இந்த இந்த பிரபலமானவர்கள் இராணுவத்திலேயோ அரசியல்வாதிகளாக இருந்தவர்கள் ஷாப்பிங்குக்கு வருவது, தங்கள் பிள்ளைகளை படிப்பிப்பது போன்ற பல்வேறு விஷயங்களில் அல்ல முதலீடுகளை செய்வதற்கு இந்த நாடுகளைத்தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆகவே இது அவர்களுக்கு ஒரு எதிர்காலத்திலே ஏனையவருக்கும் இது விசாரிக்கப்படும் என்ற அச்சம் அவர்களுக்கு இருக்க வேணும். அடுத்தது இதே நடவடிக்கை இப்போ 3 நாடுகளில் இந்த நடவடிக்கையை நாங்கள் விண்ணப்பிக்கிறோம். ஐரோப்பாவிலும் ஆஸ்திரேலியாவிலும் நியூசிலாண்டையும் கொண்டு வர முடியும். அதனை நாங்கள் அந்த எங்களுடைய சகோதர அமைப்புகளுக்கு விண்ணப்பமாக கேட்டிருக்கிறோம். இதை மனம் தளராமல் அங்கே இதே விடயங்களை அங்கேயும் முன்னெடுத்து செல்லுங்கள், அழுத்தங்கள் கூடட்டும். ஆனால் இது ஒரு அழுத்தம் தான், இந்த ஒரு அழுத்தம் மட்டுமில்லை. ஐநாவினுடைய மனித உரிமை கழகத்துக்களால் எடுக்கக்கூடிய மேக்சிமத்தை நாங்கள் எடுக்க வேண்டும். அது அதுக்குள்ள சில இன்னும் அடுத்த வரப்போகிற காலகட்டங்களில் அதை பற்றி சில நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. அது மட்டுமில்லை, பொருளாதார ரீதியாக இன்றைக்கு உள்ள சிக்கலுக்குள் மாறுபடுகிற அதையும் நாங்கள் சரியாக அனைத்து உலக நாடுகளுடைய முக்கியமான நாடுகளுக்குள்ளால அதனையும் ஒரு டூலாக பாவித்து இலங்கையை நெருக்கடிகள் சிக்க வைத்தால் மட்டும்தான் இந்த இது ஒட்டுமொத்தமான மாற்றம், கட்டமைப்பு ரீதியான மாற்றங்களை கொண்டு வர முடியும். ஆக நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் இந்த தடைகளை மாத்திரமன்றி குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை ஊடாகவும் அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருந்தது போல எதிர்வரக்கூடிய செப்டம்பர் மாதம் நடைபெற இருக்கின்ற கூட்டத்தொடருடன் இலங்கை தொடர்பில் ஏற்கனவே ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை சார்ந்து கொண்டு வரப்பட்ட தீர்மானம் முடிவுக்கு வருகிறது. இதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக அமைய போகின்றன? ஏனெனில் அந்த தீர்மானங்களை கொண்டு வருவதில் குறிப்பாக உங்களுடைய அமைப்பு ஏனைய நாடுகளுடன் கலந்து ஆலோசித்து அதற்கான ஆதரவை பெறுவதில் முன்னின்று செயலாற்றி இருக்கிறது. ஆக இது முடிவுக்கு வருகிற போது புதிய ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படுமா அல்லது இந்த தீர்மானம் கால நீடிப்பு செய்யப்படுவதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கின்றனவா? ஆமாம், அதாவது உங்களுக்கு தெரியும், ஏதோ எல்லோரும் நினைப்பது போல இதெல்லாம் தானாக அந்தந்த நாடுகள் தாங்களாக கொண்டு வருகிற விஷயம் அல்ல. குறிப்பாக அந்தந்த நாடுகளுக்கு மேற்குலகுக்கும் குரூப்புக்கும் 1008 பிரச்சனை இருக்கிறது. ஏனைய நாடுகளில் அவர்களுடைய முன்னுரிமையை பார்க்கிறார்கள். எங்களுடைய விஷயம் 16 வருடமாகிவிட்டது என்று தட்டி கழிக்க போகிற ஒரு ஆபத்து இருக்கிறது. இதனை மீண்டும் மீண்டும் ஐநாவிற்குள்ளே இதை பேசுபொருளாக வைத்திருப்பதில் புலம்பெயர் அமைப்புகளுடைய பங்கு மிகவும் முக்கியமானது. இல்லாவிட்டால் இதனை புறக்கணித்து விட்டு கடந்து செல்வதற்கு மேற்குலக நாடுகள் எல்லாமே, அனைத்துலக நாடுகளும் இதுக்கு தயாராக இருக்கிறது. சிலர் கூறுவது போல இதெல்லாம் தண்டவாட்டம் நடப்பது அல்ல. அதற்கான பின்னணியை தெரியாமல் நேர களமுனைகளில் நின்று வேலை செய்து பார்க்காமல் எழுந்தமானமாக கூறுவது தவறானது. இதற்கு பின்னால் கடும் உழைப்பை புலம்பெயர் நாடுகள், குறிப்பிட்ட அமைப்புகள் பல இதிலே வேலை செய்திருக்கின்றன. அந்தந்த நாடுகள் சிறிதாக பெரிதாக பங்களித்திருக்கின்றன. அதன் அடிப்படையில் இதனை மேலுக்கு மேலே கொண்டு வரும் அடிப்படையில் குறிப்பாக சொன்னால் 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஏற்கனவே இருந்த 2015ஆம் ஆண்டில் கொண்டு வரப்பட்ட அந்த 30/1 என்ற தீர்மானம் முடிவுக்கு வந்தது. அந்த முடிவுக்கு வரும்போது மீண்டும் அதனை மீள் சுழற்சிக்கு, அதாவது மீண்டும் அதனை ரோல் ஓவர் பண்ண போகிறோம் என்று குரூப் எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் கூறியது. அது என்னத்துக்கு நீங்கள் அப்படி செய்கிறீர்கள், புதிய தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் வாதாடினோம். அதுக்கு நாடுகளுடைய வாக்குரிமை கிடைக்காது. ஏனென்றால் இங்கே தமிழ் மக்கள் என்னதான் கோரிக்கைகளை வைத்தாலும் தமிழ் மக்கள் வாக்களிக்கப் போவதில்லை, மனித உரிமை அமைப்புகளும் வாக்களிக்கப் போவதில்லை. இவன் 193 நாடுகளில் அவ்வளவு நாடுகளும் வாக்களிக்கப் போவதில்லை. பிராந்திய அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட ஆப்பிரிக்கா 13, ஏசியா பசிபிக் 13, ஐரோப்பா 13, மற்றது சவுத் அமெரிக்கா 8, இந்த அடிப்படையிலான நாடுகளுடைய அந்த 47 வாக்குகள் எல்லாம் தீர்மானிக்க போகிறது. ஆகவே அந்த அடிப்படையில் தீர்மானங்களை கொண்டு வருவதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் அந்தந்த நாடுகளில் வாழும் புலம்பெயர் மக்கள் தங்களுடைய நாட்டில் மட்டுமல்ல, இந்த குளோபல் சவுத் என்கின்ற இந்த வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளிலும் எங்களுக்கு வாக்கை திரட்ட வேண்டும் என்று எங்களுடைய சகோதர அமைப்புகளையும்
தாயத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் அமைப்புகளையும் கேட்டுக்கின்றோம். ஆனால் அப்படி செய்யாமல் எங்களுக்கு இன அழிப்பு இன அழிப்பு என்று கத்துவதால் பிரயோசனம் இல்லை. நான் இங்கே ஐநாக்கு வருபவர்கள் ஒன்றரை நிமிட அறிக்கை வாசிப்பதாலும் பிரயோசனம் இல்லை. அந்தந்த நாடுகளை நாங்கள் வென்றெடுப்போமானால் சர்வதேச ரீதியாக டார்கெட் பண்ணி ஆப்பிரிக்கா கண்டத்தில் இன்னென்ன நாடு, ஆசியாவில் இன்னென்ன நாடு, மற்றது சவுத் அமெரிக்காவில் இன்னென்ன நாடு என்று நாங்கள் வேலையை பிரிச்செடுத்து வேலை செய்வோமானால் இதை விட காத்திரமான தீர்மானம் இப்பயே வந்திருக்கும். இப்பவும் காலம் பிந்தவில்லை. ஆகவே இங்கே தாயத்தில் உள்ள அரசியல் கட்சிகள், மற்ற சிவில் சமூகங்கள் உட்பட புலம்பெயர் அமைப்புகளுக்கும் நாங்கள் கூறுவது என்னென்றால், அடுத்த கட்டம் இந்த ஓஸ்லப்பை கொண்டு வந்தது போல அடுத்த கட்டம் நாங்கள் ஒன்றிணைந்து வேலை செய்து நாடுகளை பிரித்தெடுத்து வேலை செய்தால் நிச்சயமாக ஒரு சர்வதேச விசாரணைக்கான முன் நகர்வை கொண்டு வரலாம். உடனடியாக வரப்பாவாட்டியும் வரப்போகிற தீர்மானத்திலே அதற்கான ஒரு முன்னேற கொண்டு வரலாம். அதே நேரத்தில் 2021 மார்ச்சிலே வந்த இந்த ஓஸ்லப், அதாவது ஸ்ரீலங்கா அக்கௌண்டபிலிட்டி ப்ராஜெக்ட், இந்த தீர்மானம் தொடர்ந்து நீடிக்கவும் பலப்படுத்தவும் வேண்டும். அந்த சாட்சியங்கள் திரட்டப்படுவது தொடரத்தான் வேணும். ஆனால் அது தொடர்ந்து கொண்டே இருப்பதால் மட்டும் போதாது. இந்த சர்வதேச நீதி விசாரணை பொறுமுறைக்கான அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு நாங்கள் ஒன்றிணைந்து வேலை செய்தால், நாடுகளை ஒவ்வொருத்தரும் பிரித்தெடுத்து வேலை செய்தால், பொறுப்படுத்தி வேலை செய்தால் நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம் என்ற அடிப்படையிலேயே நாங்கள் இதை கூறுவோம். ஏனென்றால் 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஏற்கனவே நான் குறிப்பிட்டபடி இந்த கோ குரூப் என்ற பிரித்தானியாவின் தலைமையில் இறங்குகின்ற இந்த நாடுகள் எங்களுக்கு ஒரேடியாக சொல்லிவிட்டது, தங்களுக்கு வாக்கில்லை, கொண்டு வர முடியாத புது தீர்மானம் உண்டு. நாங்கள் என்ன செய்தோம் என்று சொன்னால், பல்வேறு சகோதர அமைப்புகளை, புலம்பெயர் நாடுகளில் சகோதர அமைப்புகளுடன் கதைத்து ஒரு ப்ரொப்போசலை கொடுத்தோம். அதில் ட்ரைபியூனல் முதலாவதாகவும், ரெண்டாவதாக இந்த மியான்மருக்கும் சிரியாவுக்கும் கொண்டு வந்ததை போல ஒரு சாட்சியங்களை திரட்டும். அதாவது இந்த சாட்சியம் ஃபேக்ட் ஃபைண்டிங்குக்கான சாட்சியம் அல்ல, இது கிரிமினல் ப்ராசிக்யூஷனுக்கு ஏற்ற குற்றவியல் நீதி விசாரணை கேட்ட கோர்ட்டிலே சமர்ப்பிக்கப்படக்கூடிய சாட்சியமாக திரட்டப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த தீர்மானத்திலே கொண்டு வர வேண்டும் விடாப்படியாக நின்றோம். அது மட்டுமில்லை, பல்வேறு நாடுகளிலும் லொபி பண்ணி அந்த நாடுகளுக்கு இதற்கான ஆதரவையும் திரட்டினோம். அந்த அடிப்படையில் அதாவது புலம்பெயர் அமைப்புகள் அனைத்தும் அனைத்தும் தாயத்தில் உள்ள 8 எம்பிகள் கையெழுத்து போட்டு, அதே நேரத்தில் தாயத்தில் உள்ள பல்வேறு சிவில் சமூகங்களும் ஒற்றுமையாக ஒரு கொமன் ப்ரொபோசலை சைன் பண்ணி, அந்த அடிப்படையிலே ஹை கமிஷனருக்கும் கோ குரூப்புக்கும் எங்களுக்கு நட்பாக இருக்கிற நாடுகளுக்கும் கொடுத்து இந்த முயற்சி வெற்றி பெற்றது 2021 மார்ச்சில். அது அந்த அடிப்படையில் நடக்கிற இந்த பொறிமுறையிலே 5 மேண்டேட் இருக்குது. அந்த அந்த 5 மேண்டேட் பலருக்கும் புரிவதில்லை. அதுக்கு புரியாதபடியால் அவர்கள் இதனை இலக்காரமாக நினைக்கக்கூடாது. அந்த 5 மேண்டேட்டில் ஒன்று ஃபியூச்சர் அக்கௌண்டபிலிட்டி ப்ராசஸை சொல்லணும். அதாவது இந்த இந்த பொறிமுறை எதிர்காலத்தில் என்ன மாதிரியான அக்கௌண்டபிலிட்டி ப்ராசஸை நகர்த்தலாம் என்பதற்கான ஸ்ட்ராட்டஜியை வகுக்க வேண்டும் அதனுடைய இறுதி தீர்மானத்திலே, இறுதி வரைவிலே. அடுத்தது விக்டிம்ஸுக்கும் சர்வைவர்ஸுக்கும், அதாவது பாதிக்கப்பட்டு தப்பியவர்களுக்கும் பாதிப்பற்றவர்களுக்குமாக அட்வொகேட் பண்ண வேணும். இது 2வது மேண்டேட். 3வது மேண்டேட் பொருத்தமான நீதி பொறிமுறைகளை குறிப்பாக மெம்பர் ஸ்டேட்ஸிலும், அதாவது உறுப்பு நாடுகளிலும் ஏனைய நாடுகளிலும், அதாவது ஏனைய பொறிமுறைகளிலும், நாங்கள் அந்த ஏனைய பொறிமுறை என்ற போது சர்வதேச நீதி விசாரணை பொறிமுறையை சொல்லுகிறோம். அந்தந்த நாடுகளிலும் ஏனைய பொதுவாக உள்ள ஐசிசி ஐசிஜே போன்ற கட்டமைப்பிலும் கொண்டு வருவதற்கான மேண்டேட் இருக்கு. இந்த 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 இதில் திரட்டப்படுகிற சாட்சியங்களை அவர்களுக்கு வழங்க முடியும் என்பதும் 3வது மேண்டேட். அடுத்தது இதில் என்ன முக்கியமானன்னு சொன்னால், 2021ஆம் ஆண்டு மார்ச் வரைக்கும் உள்ள அனைத்து தீர்மானங்களுமே எல்எல்ஆர்சி என்று சொல்லப்படுகிற காலம் வரையறுக்கப்பட்ட 2001க்கும் 2012க்கும் இடப்பட்ட அந்த காலத்துக்குள்ளே முடக்கப்பட்டிருந்தது. அதனை 2015 இதனை நீக்க வேண்டும் என்று கோ குரூப்புக்கு பல தடவைகள் வற்புறுத்தி இந்த தீர்மானத்திலே முதலே நாங்கள் சொல்கிறோம், இது நிச்சயமாக இந்த கால வரையறையை நீக்குங்கள். எங்களுக்கு நடந்த இனப்படுகொலை, இலங்கை சுதந்திரம் அடைந்ததிலிருந்து பல்வேறு கட்டமாக நாங்கள் ஒடுக்கப்பட்டு வந்திருக்கிறோம். அவையும் மனிதர்மை மீறல் தான். இன அழிப்பு என்ற குற்றத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்றால் அந்த விடயங்களும் இல்லை உள்ளடக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கால வரையறை எடுத்து விடுங்கள் சொன்னோம். அவர்கள் மிகவும் சாணக்கியமாக அந்த 1வது வரைவிலே அதை நீக்கிவிட்டார்கள். ஆகவே இதில் உள்ள அட்வான்டேஜ் என்னென்றால், இந்த காலம்
நீங்கள் 48ஆம் ஆண்டிலிருந்து எங்களுக்கு நடந்த அனைத்து ஒடுக்குமுறைகளையும் இன அழிப்பு குற்றங்களையும் நீங்கள் இதில் கொண்டு வர முடியும். நான் 5வது மேண்டேட் வந்து இதிலே அனைத்து குற்றங்களையும், அதாவது போர்க்குற்றம், மனித குலத்துக்கு எதிரான குற்றம் மட்டுமில்லை, ஜெனசைடல், அதாவது இன அழிப்பு குற்றங்களையும் இதிலே நாங்கள் கொண்டு வர முடியும். அது மட்டுமில்லை, ஹை கமிஷனருக்கு தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். ஹை கமிஷனருக்கும் இந்த ஓஸ்லேப் என்ற மெக்கானிசத்துக்கும் நாங்கள் கொடுக்குற வற்புறுத்தல் என்னென்றால், நீங்கள் இதிலே இறுதி அறிக்கை வரும்போது தெளிவாக அந்த நடந்த குற்றங்களுடைய பேட்டர்னை நீங்கள் தெளிவாக பார்க்கணும். ரேண்டமாக அவர் செய்தார் இவர் செய்தார் என்று சொல்வதற்கு அங்கால என்ன பேட்டர்ன் இதில் இருக்குது, ஒரு ஸ்டேட் இதில் என்ன மாதிரி குற்றங்களை இழைத்திருக்கிறோம் என்ற பேட்டர்னை நீங்கள் வெளியில கொண்டு வந்தால் தான் அதை நாங்கள் இன அழிப்புக்கான இன்டென்ட், இந்த இன அழிப்பு நோக்கமுடையது என்பதற்கு எட்டி செல்லலாம் என்று ஒரு விஷயத்தை, கோரிக்கையை இந்த கோஸ்ட்லேப்புக்கும் ஹைகமிஷனருக்கும் கொடுத்து கொண்டு இருக்கும். 2வது விஷயம் என்னென்னா, அவர்கள் கூறுவது இந்த நில அபகரிப்பு ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் நில அபகரிப்பு என்பதை அவர்கள் தனியாக எடுத்து பார்க்க அவர்களுடைய ரிசோர்ஸில் போது இந்த நில அபகரிப்போடு சேர்த்து அந்த இடங்களிலே நடந்த படுகொலைகளையும் நாங்கள் குறிப்பிடுகிறோம், லிங்க் பண்ணுகிறோம், மேப் பண்ணி கொடுக்கிறோம். இந்த படுகொலைகளும் சேர்த்து தான் நில அபகரிப்பு என்று சொல்லும்போது அதன் கனதி கூடும். அடுத்தது வந்து அதே கருத்தில் இருக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கு. அடுத்தது வந்து குறிப்பாக 84ஆம் ஆண்டு போடப்பட்ட பொருளாதார தடை, கடலில் இறங்குவதற்கான தடை உட்பட 90ஆம் ஆண்டு இறக்கி பிடிக்க அந்த எக்கனாமிக் எம்பாகோ, அதாவது பொருளாதார தடைகள் எப்படி தமிழ் மக்கள் மீது, தமிழர்கள் என்பதற்காக அவர்கள் மேல் ஒடுக்கம், அதாவது அவர்களுடைய பட்டினிச்சாவை நோக்கி அவர்கள் கிட்டிச் சென்றது. அதிலிருந்து அந்த போராட்ட காலத்திலே எப்படியான எதிர் நடவடிக்கைகளை, காத்திரமான நடவடிக்கைகள் மூலம்தான் அந்த பட்டினிச்சாவிலிருந்து தங்களுடைய மக்கள் காப்பாற்றார்கள். அந்த அடிப்படையில் அந்த பொருளாதார தடை என்ற குற்றத்தையும் இதற்கு கொண்டு வரோம் என்று கேட்கிறோம். அப்படியான இன்னொரு விஷயங்களில் இது ஒரு சைக்கிள் ஆஃப் வயலன்ஸ். இதனை மீள நடக்காமல் இருக்க வேண்டும் சொன்னால் அதுக்கான சரியான பொறிமுறை ஒன்று விசாரணைகளால் கொண்டு வேணும். அது மட்டுமல்ல, எதிர்காலத்தில் இப்போ இந்த மாடல், அதாவது எங்களுக்கு நடந்த எங்களது மக்களை தனிமைப்படுத்தி ஒரு சின்ன குறிப்பிட்ட நிலப்பகுதிக்குள் கொண்டு போய் அடக்கி வகை தொகையும் இல்லாத முறைகளில் கொல்லப்பட்டது, அது அது வந்து இன்று ஒரு பேட் மாடல், ஸ்ரீலங்கன் மாடல் என்று நாங்கள் கூறுகிறோம். அந்த ஸ்ரீலங்கன் மாடல் வந்து இன்றைக்கு பல நாடுகளும் அதை பாய்க்க வலிக்கிறது. உங்களுக்கு தெரியும், பல்வேறு இடங்களிலே இது தொடர்கிறது, இதே மாதிரி தொடர்கிறது. அப்படியான விஷயங்களில் ஸ்ரீலங்காவை நீங்கள் கையாண்டு சரியான பொறிமுறையை உருவாக்கி ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு நடவடிக்கையை UN எடுத்தால் அது ஏனைய நாடுகளுக்கு ஒரு படிப்பினையாக இருக்கும். ஃபெயில் பண்ணி கொண்டு வர UN சிஸ்டம் வந்து அதிலிருந்து தன்னுடைய நடவடிக்கையை ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் என்ற அழுத்தங்களையும் போட்டு வருகிறோம். ஆக நீங்கள் இதற்கு பதிலளிக்கிற போது சொல்லியிருந்தீர்கள், குறிப்பாக சுட்டிக்காட்டி இருந்த விடயம், இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் லாபி செய்கிற போது புலம்பெயர் தமிழர் அமைப்புகள் மாத்திரமன்றி இலங்கையில் வாழக்கூடிய இலங்கையைச் சேர்ந்த உள்ளூர் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளும் சிவில் சமூக அமைப்புகளும் கூட்டாக இணைந்து செயற்பட வேண்டும் என்று. அது ஒரு புறம் இருக்கு. இந்த விடயத்தை இலங்கையினுடைய தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் கையாளும் விதம் உங்களுக்கு திருப்தி அளிக்கிறதா? நிச்சயமா இல்லை. அவர்களுக்கு என்ன நடக்குது போகவே பலருக்கு தெரிவதில்லை. நீங்கள் எம்பியலாக இருக்கலாம், உள்ளூராட்சி சபைக்கு போட்டி போட அடிபடுபவர்களாக இருக்கலாம், அல்லது பேசுவது, அவர்களுடைய பேட்டியலை பாருங்கள். ஒரு கட்சிக்கு எதிராக மற்ற கட்சி என்ற மோதல் தான் இருக்கிறதே தவிர ஆரோக்கியமான விதத்தில் அவருடைய செயல்பாடுகள், சர்வதேச விசாரணை வேணும் என்று கோருபவர்கள் இந்த சாட்சியம் திரட்டுவதற்கு கூட அவர்கள் அக்கறை காட்டியதாக தெரியவில்லை. இதை குற்றச்சாட்டு இல்லை. இப்போ இறுதிக்கட்டத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். பல தடவைகள் அவர்களுக்கு இந்த கோரிக்கையை விட்டோம். ஆனால் நிலாபகரிப்பு என்று சொல்பவர்கள், இன அழிப்பு என்று சொல்பவர்கள், காணாமல் போனவர்களை கண்டுபிடிங்கள் என்று சொல்பவர்கள், எப்படியெல்லாம் சொன்னாலும் அது தமிழ் மக்களுக்குள்ள எக்கோ பண்றதா இருக்கிறது. சாட்சியங்கள் தான் கோர்ட் விசாரணையிலே எங்களுக்கான நீதியை பெற்றுத்தர முடியும். சாட்சியங்கள் திரட்டுவதிலேயே மந்த நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் இதை பற்றி பேசுவதும் கிடையாது என்று நான் அந்த பார்க்கிறேன். ஆனால் இது இப்போது இன அழிப்பு என்று சொல்வது, அதற்கு அங்கால அந்த இன அழிப்பை நிரூபிக்கக்கூடிய இந்த விடயங்களில் இறுதி கட்டத்திலாவது அனைவரும் ஒரு துரிதமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இனியாவது பொருத்தமான சாட்சியங்களை திரட்டி கொடுக்க வேண்டும். நிச்சயமாக நாங்கள் வரப்போகிற செப்டம்பருக்கு ஏற்கனவே 2021 கொண்டு வந்த மாதிரியான ஒரு பொது தீர்மானம் ஒன்றை நிச்சயமாக உருவாக்கி அனைத்து மட்டத்திலும் புலம்பெயர் மக்களும் அமைப்புகளும் தாயத்தில் உள்ள அரசியல் கட்சிகளும்
அங்கே உள்ள சிவில் சமூகமும் நாங்களும் சேர்ந்து நிச்சயமாக வேலையில பிரித்தெடுத்து செய்வோமானால் கண்டிப்பாக ஒரு முக்கியமான அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகலாம். குறிப்பாக நாங்கள் கேட்பது என்னென்றால் தாயத்தில் உள்ள அவர்கள், அதாவது அரசியல் கட்சிகள் அல்லது சிவில் சமூகம் ஆசியா பசிபிக் நாடுகளை பொருட்படுத்தால் இங்கால அமெரிக்கா கண்டத்தில் உள்ள கனடா யுஎஸ்ல இருக்கிறவர்கள் லத்தீன் அமெரிக்க நாடுகள் சவுத் அமெரிக்க நாடுகளை பொருட்படுத்தால் ஆப்பிரிக்காவையும் சேர்த்து ஐரோப்பாவில் உள்ளவர்கள் பொருட்படுத்தால் நாடுகளை பிடித்து கொடுத்து வேலை செய்வோம் என்று பல வருடங்களாக கூறி வருகிறோம். இப்போதாவது காலம் தாழ்த்தாமல் தாங்கள் எடுக்கிற நாடுகளை வெளிப்படையாக அறிவித்தால் மற்றவர்கள் அதுக்கு அனுசரணையாக இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டை எடுத்தால் கண்டிப்பாக 47 வாக்குகளிலே எங்களால் 25 வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆக இலங்கையினுடைய அரசியல் கள நிலவரம் பற்றி பேசுகிற போது எதிர்வரும் மே மாதம் இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடைபெறவிருக்கின்றன. ஏற்கனவே நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் வடகிழக்கை சேர்ந்த தமிழ் மக்கள் எவ்வாறு வாக்களித்திருந்தார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். குறிப்பாக இதுவரை இல்லாத வகையில் தென்னிலங்கையைச் சேர்ந்த தேசிய மக்கள் சக்தி வடகிழக்கில் அதிக வாக்குகளை பெற்றிருந்தது. ஆக எதிர்வரக்கூடிய உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலே தமிழ் மக்களுடைய நகர்வு எவ்வாறானதாக அமைய வேண்டும் என நீங்கள் நினைக்கிறீர்கள்? மிகவும் விசனத்துக்குரியது. நாங்கள் பிரித்தானிய தமிழர் பேரவை புலம்பெயர் மக்களில் பெரும்பாலானோர் அங்கே உள்ள தமிழ் பொது வேட்பாளர் ஜனாதிபதி தேர்தலுக்கு எல்லோரும் முழுமையான ஆதரவுகளை வெளிப்படையாக அறிவித்து வழங்கினோம். அந்த ஒற்றுமை நீடிக்காமல் போனதுக்கு யார் காரணமோ அவர்கள் இந்த ப்ரோசஸ் இருந்து அகற்றப்பட வேண்டும். எங்களுடைய மக்கள் அங்கே சிதறி போனால் அங்கேயும் சரி புலம்பெயர் நாடுகளும் சரி நிச்சயமாக அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நெருக்கடியை கொடுக்கும். எங்களுடைய போராட்டத்துக்கு அடிப்படையாக ஆட்டம் காணும். இந்த ஒற்றுமையை குலைத்தவர்களை மக்கள் நிராகரிக்க வேண்டும். அது அவர்களை பலவீனப்படுத்த வேண்டும். ஒற்றுமைக்காக நேர்மையாக உழைப்பவர்களுக்கு வாக்களிக்கலாம். ஆனால் திரும்ப திரும்ப நாங்கள் ஒன்றை செய்கிறோம். மாகாண சபையில் வந்திருந்தாலும் சரி, இந்த உள்ளூராட்சி சபையில் இருந்தாலும் சரி, அதில் என்ன செய்ய முடியும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பார்க்கிறோம். அவர்கள் உள்ளூர் மட்டத்திலே செய்யக்கூடிய வேலைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை நாங்கள் மாகாண சபை உருவாக்கப்பட்ட போது அவர்களுக்கு கையெழுத்தினோம். குறிப்பாக சீஃப் மினிஸ்டர் கொடுத்திருந்தோம். இந்த எங்களுக்கு நடந்த இனப்படுகொலை, இன அழிப்பு பல்வேறு மக்களுக்கு உயிர்களை பறிகொண்டது. பலரினுடைய கரங்கள் அவயங்கள் இழக்கப்பட்டது. பலர் அனாதைகளாக்கப்பட்டனர். பல பாடசாலைகள் நிறுவனங்கள் தரைமட்டமாக்கப்பட்டது. கோயில்கள் தரைமட்டமாக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது நாங்கள் வைத்த கோரிக்கை 2014ஆம் ஆண்டு அவர்களுக்கு கூறினோம். 2013 தயவு செய்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் நீட்ஸ் அசஸ்மெண்ட் என்பதை செய்வோம். அதாவது ஒரு ஒரு சுயாதீனமான ஒரு தேவைகள் மதிப்பீட்டு ஆய்வு ஒன்றை ஒவ்வொரு கிராமமாக செய்வோம். அந்த அதற்கான அனைத்து ஃபார்ம்ல இருந்து அனைத்து உதவிகளையும் நாங்கள் செய்து தருகிறோம். அங்கே நடைமுறைப்படுத்த முடியுமா என்று வினயமாக விண்ணப்பித்திருந்தோம். அதை எடுத்தால் நிச்சயமாக இந்த மனித உரிமைகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் என்ன நடந்தது மட்டுமல்ல, பொருளாதார ரீதியாக உள்கட்டுமான ரீதியாக எங்களுக்கு நடந்த சிதைவு போராட்டங்கள், நாங்கள் எப்படி திட்டமிட்டு சிதைக்கப்பட்டோம் என்ற விவரங்கள் வெளியில வரும். அதற்கூடாக நாங்கள் மீள கட்டமைக்கக்கூடிய ஒழுங்கொன்றை செய்ய முடியும். அதாவது புனர்நிர்மாணம் மீள செய்ய முடியும். அதாவது ரீசெட்டில்மெண்ட், ரீகன்ஸ்ட்ரக்ஷன், மீள நிர்மாணமும் மீள குடியேற்றமும் செய்ய முடியும் என்று கோரிக்கை விட்டிருந்தோம். ஆனால் அது அந்த நேரத்தில் கையில் எடுக்கப்படவில்லை, அதாவது மாகாண சபையினாலே. இப்போது கூட இந்த இதிலே இவ்வளவு பேர் போட்டியிடும் போது அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? தனியே கான்ட்ராக்டர்கள் மட்டும்தான் எடுக்க போகிறார்களா அல்லது அவர்களிடம் என்ன திட்டம் இருக்கிறது? அதாவது இந்த இன அழிப்பு என்பதை மறுப்பவர்களை நிராகரியுங்கள். காணி நில அகபரிப்பு போன்றவற்றுக்கு எதிராக இருப்பதை நிராகரியுங்கள். எங்களுக்கு நடந்த குற்றங்களை அனைத்து விசாரணை தான் வேணும் என்று சொல்லாதவர்களை நிராகரியுங்கள். அது மட்டுமில்லை, உங்களுடைய இடங்களிலே அந்த வருபவர்கள் செயல்திறமை உள்ளவர்களா? நீங்கள் உங்களுடைய திட்டம் என்ன? மீள்குடியேற்றமும் புனர்நிர்மாணமும் இந்த லோக்கல் கவுன்சிலுக்களால் என்ன செய்ய முடியுமோ அதற்கான ஒரு மூலோபாயத்தின் அடிப்படையில் வேலை செய்வீர்களா? அல்லது நீங்களும் கதவையை சூடாக்க போகிறீர்களா? கதவையை சூடாக்க பலர் அரசியலிலே கண்டிருக்கிறோம். குறிப்பாக திருவண்ணாமலை எங்களுடைய கையை விட்டு போய்விட்டது. அம்பாறை எங்களுடைய கையை விட்டு போய்விட்டது. ஆனால் திருவண்ணாமலை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்த எம்பி கூட தன் கண் முன்னாலே அந்த மாவட்டம்
ஏனைய சமூகத்தின் கைகளுக்கு போவதை தடுக்க முடியாத வியூகங்கள் பார்க்க தெரியாத இதன் பலன் இன்று ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த அந்த திருமலை மாவட்டத்தை நாங்கள் இழக்கப் போகிறோம் முழுமையாக. அது எங்களுக்கு ஒரு பார்கெனிங் சிப். அது யாருடைய கையில் இருக்கிறதோ அதற்கான மூலோபாய வகுக்கும் போது அதற்கு ஒரு முக்கிய இடம் இருக்கிறது. ஆகவே இப்போது இந்த தேர்தலிலே நான் நீ என்று என்னதான் சொன்னாலும் செயல்திறமை இருக்கிறார்களா, கை சுத்தமானவர்களா, மக்களுக்கு விசுவாசமாக நேர்மையாக அந்தந்த இடங்களில் கடமையாற்றுவார்களா, தங்களை பயிற்சி கொடுத்து தங்களை பலப்படுத்திக் கொள்வார்களா, எதிர்கால தலைவர்களாக உருவாகக்கூடிய வல்லமை இருக்கிறதா என்பதை பார்த்து வாக்களிக்க வேண்டும். குறிப்பாக இந்த என்பிபி அரசாங்கம் என்னதான் முகமூடி போட்டு வந்திருந்தாலும் அவர்களுடைய கடந்த காலம் மிகவும் விமர்சனத்துக்குரியது. இந்த இறுதிக்கட்ட போரை தூண்டியதே அவர்கள் தான். அதை பற்றி நிறைய குறிப்பிடலாம். ஆகவே அப்படியானவர்களை நிராகரித்து சரியானவர்களை, நேர்மையானவர்களை, செயல்திறமை உள்ளவர்களை, எதிர்காலத்துக்கான எங்களுடைய மக்களுடைய பொருளாதார ஏனைய பிரச்சனைகளை சரியான முறையில் அணுகக்கூடியவர்களை பார்த்து எங்களுடைய மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம். நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எத்தகைய முகமூடியை அணிந்திருந்தாலும் அதனுடைய கடந்த காலம் என்பது கடும் விமர்சனத்திற்குரியது என்று. ஆனால் எதிர்வரும் 5 வருடங்களுக்கு அவர்கள் தான் ஆட்சியில் இருக்க போகிறார்கள். அது தவிர்க்கப்பட முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. ஆக அவர்கள் தற்போது பேசுகிற போது ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க வடகிழக்கில் பேசுகிற போது கூறுகிறார், புலம்பெயர் தமிழர்கள் இலங்கையில் முதலீடுகளை செய்வதற்குரிய சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இலங்கையில் சகலரும் சமம், இனவாதத்துக்கு இடமில்லை என்று. அவருடைய தற்கால நகர்வுகள் குறித்து உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? அவை திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கின்றனவா? இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இலங்கை தன்னுடைய வரலாற்றில் என்றைக்கும் இல்லாத ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இன்றைக்கு இருக்கிறது. பொருளாதார ரீதியாக மிக பலத்த சவால்களையும் நெருக்கடிகளையும் எதிர்நோக்கிறது. மீண்டும் ஒரு அறகலையை கூட இவர்களுக்கு எதிராக வரக்கூடும். இவர்களிடம் ஒரு திட்டவட்டமான அதிகார பகிர்வோ பொருளாதாரத்தை முன்னெடுக்கக்கூடிய எந்த விதமான ஒரு சரியான திட்டங்களோ காணப்படவில்லை. குறிப்பாக சொன்னால் நாங்கள் இதில் கணக்கை சொல்லலாம். ஆனால் குறிப்பாக சொன்னால் இலங்கை 57 பில்லியன் டாலர் அதனுடைய வெளிநாட்டு கடனாக இருக்கிறது. அதனை மீளச் செலுத்த முடியாமல் சவரின் டிஃபால்ட் அடித்தது. அந்த 57 பில்லியன் டாலர்கள் வர வர கூடிக்கொண்டு போகுது. அதை விட வருடா வருடம் இந்த ஏற்றுமதி வருமானமும் இறக்குமதிக்கான செலவும், அதாவது வரவுக்கும் செலவுக்கும் இருக்கிற கேப் ட்ரேட் டெபிசிட் 6 பில்லியன் டாலர். அப்போ ஒவ்வொரு வருஷமும் அது கூடிக்கொண்டே போகுது. அதை விட அவர்கள் எதிர்பார்க்கின்ற ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய நேரடி முதலீடுகள் 1 பில்லியன் டாலர் கூட வருவதில்லை. அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அவர்களுக்கு கையறு நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆட்சி மிகவும், அவர்கள் இல்லை, இதுக்கு முன்ன ரணில் கூட யாராக இருந்தாலும் ஆட்சி ஊழியத்துக்கு வருபவர்களுக்கு இது பெரிய சவால். இந்த மக்களுக்கான இப்போ அடுத்த 2 வருஷத்திலே முதல் அதாவது இப்போது வட்டி மட்டும் செலுத்துகின்றார் வெளிநாட்டு கடனுக்கு, முதலையும் செலுத்த வேண்டிய காலம் நெருங்கிவிடும். இப்போ இந்த இருக்கிற வட்டியை கூட செலுத்துறதுக்கு கஷ்டப்படும் இந்த இலங்கை அரசு எதிர்காலத்தில் அப்படியா சொல்ல வரும்போது மிகப்பெரிய நெருக்கடிக்கு தள்ளப்படும். ஒரு சில சுற்றுலா ரீதியான வருமானங்கள் அதிகரிச்சிருந்தாலும் நாங்கள் குறிப்பிட்ட இந்த டைமென்ஷனில் இந்த பெரிய அளவிலே இலங்கையால் ஒவ்வொரு வருடமும் தனக்கான ஏற்றுமதி வருமானத்தை அதிகரிக்க முடியாது. அதற்கு ஏற்றுமதிக்கான இடங்களை கொடுத்திருப்பது மேற்குலகு, குறிப்பாக ஐரோப்பா, அமெரிக்கா, யூகே போன்ற நாடுகளிலே 60% இலங்கையினுடைய ஏற்றுமதி வருமானம் அங்கே தான் செல்கிறது. ஜிஎஸ்பி பிளஸ் பண்ணுறது. நாங்கள் எங்களுடைய ஐரோப்பிய நண்பர்கள் கூடாக ஜிஎஸ்பி பிளஸை கண்டிப்பாக இந்த முறை அதனை அழுத்தம் போட சொல்லி கேட்கிறோம். ஏற்கனவே அமெரிக்கா வேறு காரணங்களுக்காக 44% வரிச்சலுகையை நிறுத்தி 44% டரிஃப் அடிக்கிறது. அப்போ இப்போது மிகவும் பெரிய நெருக்கடியில் உள்ள இந்த அரசாங்கத்துக்கு தெரியுது இது பிரச்சனை என்று. இவர்களுக்கு இதனை சரியான முறையில் இலங்கைக்குள்ள இந்த நெருக்கடியிலே நாங்கள் சொல்கிறோம், ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இண்டிவிஜுவல் சாங்ஷன், தனிமனிதருக்கு எதிரான சாங்ஷன் இப்போ போட்ட மாதிரி அதே மாதிரி யூஎன் ப்ரோசஸுக்குள்ள அடுத்த கட்டத்துக்கு நடத்துகிற மாதிரி இன்டர்நேஷனல் ட்ரைபுனல் நோக்கிற ஒரு அணுகுமுறையை கொண்டு வர்ற மாதிரி, அதே மாதிரி இந்த பொருளாதார ரீதியான பலையினத்தையும் சரியான முறையில் கையாண்டால் மேற்குலகம் இந்தியாவும் சேர்ந்து ஒரு உத்திய வகுத்து நெருக்கடிகளை சாதகமாக தங்களுக்கு பயன்படுத்துமானால் தமிழ் மக்களுக்கான ஒரு சரியான தீர்வு திட்டத்தையும் இதற்கான ஒரு பலமான ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரக்கான நெருக்கடியை இந்த அரசாங்கத்துக்கு கூட போட முடியும். இதிலே நாங்கள் அனைவரும், குறிப்பாக அங்கே உள்ள அரசியல் தலைமைப்பிடங்கள்
இதனை மிக நுட்பமாக நாங்களும் அவர்களும் சேர்ந்து கையாளக்கூடிய வசதி வாய்ப்புகள் உள்ளன. ஆகவே புலம்பெயர் மக்களும் தாயத்தில் உள்ள அரசியல் சிவில் சமூகமும் இணைந்து வேலை செய்யும் போது நாங்கள் எதிர்பார்க்கிற பல மாற்றங்களை நிச்சயமாக கொண்டு வர முடியும். ஆக இன்று எம்மோடு நேர்காணல் ஒன்றில் இணைந்திருந்த பிரித்தானிய தமிழர் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் இலங்கையினுடைய அரசியல் கள நிலைவரம், அது சார்ந்து தங்களுடைய அமைப்பு மற்றும் புலம்பெயர் தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற விடயங்கள் பற்றி எம்மோடு விரிவாக பகிர்ந்திருந்தார். அது மாத்திரமன்றி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு இலங்கை சார்ந்து எவ்வாறு அமையப் போகிறது என்பது பற்றியும், ஐரோப்பிய மேற்குலக நாடுகளை இலங்கையில் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக தடைகளை விதிக்க செய்வதில் எவ்வாறான அழுத்தங்களை வழங்கி வருகின்றோம் என்பது பற்றியும் விரிவாக பகிர்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு நம்முடைய நன்றி. வணக்கம். மீண்டும் பிரிதொரு நேர்காணலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.